சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சரித்திரத்தின் வாயில் நிற்கின்றோம். இந்த நாட்டிலே பல தலைமுறையாக வந்து அயராது உழைத்த ஒரு சமூகத்தின் மறுவாழ்வு பெறுவதை காண்கிறோம். முன்னேறுவதற்கு திட்டம் போட்டு முன் செல்வதை காண்கிறோம். மலேசியா மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், சீனர்கள் என 3 இனங்களையும் உள்ளடக்கி உலகையே நிமிர்ந்து பார்க்க வைக்கும் சொர்ண பூமி. சுதந்திரத்திற்கு பின் அரை நூற்றாண்டை கடந்துவிட்ட இந்த தேசத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தள ஆதாரங்களாயிருந்து அரும்பாடுபட்ட மனிதர்களை என்றென்றும் மறக்க இயலாது. அதிலும் இம்மண்ணின் மைந்தர்களாகிய இந்த மகத்தான தலைவர்களில் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் இந்திய சமூகத்தின் மேன்மைக்காகவும் போராடிய துன்வி திரு ஞானசம்பந்தன். கூட்டுறவு தந்தை என மலேசிய மக்களால் அன்புடனும் பெருமையுடனும் அழைக்கப்படும் இவரது வாழ்க்கையை இந்த தலைமுறைக்கு சொல்லும் பொருட்டு புரட்டி பார்த்தால் அதில் மலேசிய இந்தியர்களின் மறக்க முடியாத வரலாறும் அவர் கடந்து வந்த பாதையும் இவருடன் இரண்டர கலந்திருப்பது தெரியும். ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் வணிகம் செய்வதற்காக கடல் கடந்து வந்த இந்தியர்கள் மலாயாவின் செழிப்பில் மனம் லயித்து இங்கு நிரந்தரமாக குடியேற துவங்கினர். முதலில் மர்போக் நீர்ப்படுகையான பூஜாங் பள்ளத்தாக்கில் கால் பதித்தவர்கள் அப்பகுதியை தங்களது பிரதான வசிப்பிடமாக கொண்டு வணிகம் செய்தனர். பிறகு வந்தவர்கள் மலாக்கா பகுதியில் குடியேற மீன்பிடி துறைமுகமாக இருந்த மலாக்கா மிக பெரும் வியாபார நகரமாகவும் மாறியது. அதன்பின் அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்களின் வருகை பினாங்கு துறைமுக பகுதியிலும் நிகழ்ந்தது. இந்திய பண்பாடும் கலாச்சாரமும் அன்று பதிவான அதன் அடையாளங்களும் அப்பகுதியில் இன்றும் நீக்கமற நிறைந்திருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு நாடுகளுக்கு சென்று வணிகத்தில் இந்தியர்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த சமயத்தில் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஆங்கிலேயரின் பிடியில் விழுந்தது. மலாயாவும் மற்ற தென்கிழக்காசிய நாடுகளைப் போல் பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. அதைத் தொடர்ந்து ஒப்பந்த கூலிகள் என்ற பெயரில் தென்னிந்தியாவிலிருந்து இந்தியர்கள் வஞ்சகமாய் மலாயாவிற்கு கொண்டு வரப்பட்டனர். இந்தியர்களின் உழைப்பை கொண்டு தேயிலை, கரும்பு மற்றும் ரப்பர் தோட்டங்களை உருவாக்கி ஆங்கிலேயர் லாபம் சம்பாதித்தனர். ஆனால் இந்தியர்களோ உணவு பற்றாக்குறை, மலேரியா காய்ச்சல், ஓய்வின்மை மற்றும் அதிக வேலைப்பளு காரணமாகவும் துன்புற்று அல்லல் பட்டனர். ஆங்கிலேயரிடம் அடிமையான இந்திய சமூகம் தங்களுக்கு புதுவாழ்வு கிட்டாதா என ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில்தான் வீராசாமி எனும் அந்த இளைஞர் இந்தியாவின் தஞ்சை மாவட்டத்திலிருந்து மலாயாவுக்கு வேலை தேடி வந்தார். இவரே பின்னாளில் துன் சம்பந்தனின் தந்தையுமாவார். சங்க நதி எனும் சுங்கை சிப்போட் மலேசிய இந்தியர்களின் வாழ்வில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி சரித்திரம் இங்குதான் துவங்கியது எனலாம். முதலில் ஒரு பலசரக்கு கடை ஊழியராக தனது வாழ்வை துவங்கிய வீராசாமி தன்னுடன் பணிபுரிந்த நண்பர் சுப்பையாவுடன் இணைந்து ரப்பர் நடவு செய்தார். பிறகு பல கூட்டு தொழில்களில் ஈடுபட்டு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை பெற்றார். சுங்கை சிப்பூட்டிலேயே தனது குடும்பத்தையும் நிர்மாணித்துக் கொண்டார். தெய்வ பக்தியும் தேசபக்தியும் ஒருங்கிணைந்து காணப்பட்ட அந்த இல்லத்தில் வீராசாமியின் 2வது புதல்வராக பிறந்தவரே துன் சம்பந்தன். உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரியும் ஆவார்கள். அப்பா எங்ககிட்ட ரொம்ப அன்போடு நடந்துக்குவாங்க. அதோடு நாங்கள்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறது அவங்களுடைய கொள்கை. முக்கியமாக ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க எங்கள் எல்லாருக்கும். அதாவது வேலை, எந்த வேலையும் பார்க்கலாம், எந்த வேலை பார்த்தாலும் அது வெக்கம் இல்லை. பெரிய வேலை சின்ன வேலைன்னு ஒன்று இல்லை. எப்பவும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட மரியாதையாக நடந்துக்கணும்.
எங்கள் அண்ணன் மாதிரிலாம் அப்பா வந்தால் கீழே உட்காரவே மாட்டாங்க, நின்றுட்டு தான் பேசுவோம். கட்டாயம் தேவாரம் காலையில் பாடுவாங்க அப்பா. அதே மாதிரி எங்கள் பெரியண்ண தான் தேவாரம் பாடும். வீட்டில் நம்ம அண்ணன் மாதிரிலாம் எல்லோரும் வேட்டி தான் கட்டிக்குவாங்க. நிறையா புஸ்தகம் வாங்கி போடுவாங்க. நிறையா படித்தோம். எங்களுக்கு எப்பவும் குறையே இருந்ததில்லை. காந்திய கொள்கையில் தீவிரம் கொண்ட தந்தையின் வழியிலேயே வாழ்க்கையை துவங்கிய துன் சம்பந்தனுக்கு வீட்டுக்கல்வியை பெற்றோர் தர, ஏட்டுக்கல்வியை கோலகங்சாரின் கிளிஃபர்ட் பள்ளி தந்தது. அவங்க தாயார் எங்கள் கூட இருந்த வரைக்கும் அவங்களும் பல கதைகள் சொல்லுவாங்க. நினைக்கிறேன் நினைவு தெரிஞ்சதுலேருந்து அந்த காலத்தில் புதன் சனிக்கிழமை ஆண் குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிலில் போகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு. அந்த வயசில் உங்களுக்கு தெரியும், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சைக்கிள்னால் எவ்வளோ ஆசைன்னு. இவர் உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு சுத்த போயிடுவாங்க. திரும்பி வந்ததும் அம்மா கிட்ட அடி வாங்கினேன். பேட்மிண்டன் தான் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம், பூப்பந்துங்கிறாங்க. அதில் அவங்க உயரமாக இருந்ததுனால அவங்க ஸ்மாஷ் பண்ணால் மற்றவங்க அவங்களோட விளையாட கொஞ்சம் பயப்படுவாங்களாம். பயங்கரமான ஸ்மாஷாக இருக்கும் போல இருக்கு. அதனால் வீட்டில் ஒரு அப்போவே ஒரு பழைய ஆங்கில மாடல் கார் இருந்துச்சு. அதில் வேகமாக ஓட்டுறது ஒரு பொழுதுபோக்கு. இளைஞரான பிறகு தனது விருப்பத்திற்கிணங்கவும் தந்தையின் ஆர்வத்தினாலும் மேற்கல்வியை தொடர இந்தியா செல்ல தலைப்பட்டார் சம்பந்தன். தென்னிந்தியாவின் பிரபலமான சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணைந்து இளங்கலை பட்டப்படிப்பு பயிலவும் துவங்கினார். உரிமைக்காக போராடும் குணம் இயல்பாகவே அமைய பெற்றதால் மாணவர்களின் பிரதிநிதியாக நின்று பல போராட்டங்களையும் நிகழ்த்தினார். கல்வி பற்றிய ஞானம் மட்டுமின்றி அஹிம்சா வழியிலான காந்திய கொள்கைகளும் அவருக்குள் பதிந்து போனது அங்குதான். அங்கு நிலவிக் கொண்டிருந்த சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் அவருக்குள் மிக பெரும் மாற்றங்களை உண்டாக்க, ஆங்கிலேயருக்கு எதிரான வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் அவரும் கலந்து கொண்டார். இதுதான் அவரது மனதில் மலாயா சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை மேலும் வேரூன்ற செய்தது எனலாம். இதே காலகட்டத்தில்தான் மலாயாவில் அவரது தந்தையாரின் மரணமும் நிகழ்ந்தது. அப்போது மலாயாவில் ஜப்பானிய ஆதிக்கமும் இரண்டாம் உலகப் போரின் கலவரங்களும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்ததால் போக்குவரத்து ஏதுமின்றி துன் சம்பந்தன் மலாயாவுக்கு திரும்ப இயலாத நிலை. தன்னை ஆளாக்கிய தந்தையின் இறுதிச் சடங்கை அருகிலிருந்து நிறைவேற்ற முடியாமல் போனது துன் சம்பந்தனுக்கு மறக்க முடியாத வேதனையே. 1943 பிரிட்டிஷாரிடமிருந்து ஜப்பானியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த மலாயாவில் இந்தியர்களின் துயரமும் தொடர்கதையாகவே நீண்டது. பர்மா, தாய்லாந்து இடையே ரயில் பாதை அமைப்பதற்காக ஜப்பானியர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கொண்டு சென்றனர். அங்கிருந்து திரும்பி வந்தவர்கள் வெகு குறைவே. காரணம், வன்முறை கலந்த அந்த அடக்குமுறையில் உயிரை விட்ட இந்தியர்கள் ஏராளம். உலகப்போர் முடிந்து மலாயா மறுபடி ஆங்கிலேயர் வசம் வந்த பிறகே துன் சம்பந்தன் இங்கு வர நேரிட்டது. போருக்கு பின் நாட்டின் நிலையே மாறி கவலைக்கிடமாக இருப்பதைக் கண்ட இவரது மனதில் மக்களுக்கு மாற்றங்கள் தேவை என்பது நன்றாக தெரிந்தது. இந்திய சமுதாயத்தின் வறுமையும் அன்று நிலவிய உழைப்பு மற்றும் பொருளாதார சுரண்டல்களும் அவருக்குள் பெரும் தாக்கத்தை உண்டாக்கின. தனது மக்களுக்கு சுதந்திரம் மற்றும் மேன்மையை பெற்றுத்தர அவர் உறுதி பூண்டார். கத்தியின்றி, இரத்தமின்றி, யுத்தமின்றி காந்திய கொள்கை வழியிலேயே போராடுவது எனும் முடிவுக்கு வந்தவர் நாட்டின் நிலையை ஆராய்ந்து சீர்திருத்தங்களுக்கான வியூகங்களை திட்டமிடத் துவங்கினார். பொதுச்சேவை ஆற்றுவதற்கு தனிமனிதனாக இருப்பதை காட்டிலும் ஒரு சமூக அமைப்போடு ஒருங்கிணைந்து போராடுவது என முடிவெடுத்தார். துன் சம்பந்தன் சர் ஜான் தீவி துவங்கியிருந்த மலாயன் இந்தியன் காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அவர்களுக்கு இந்த இந்தியர்கள் எல்லாம் ஐக்கியப்படுத்தணும்னு ஒரு ஐக்கிய இந்திய ஸ்தாபனம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு மாயிக்காக்காரவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தனியாக எதுக்கு ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறீங்க, எங்கள் கட்சியிலே வந்து சேர்ந்துக்குங்க, நீங்கள் செய்ய வேண்டிய பொது காரியங்களோ அரசியல் காரியங்களோ இதிலேருந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈப்போ மாகாணத்தில் உள்ள மாயிக்காவில் அங்கத்தினராக சேர்ந்து, அதுக்கு பிறகு அந்த கிளைக்கு தலைவராக இருந்து, அதுக்கு பிறகு பேரா மாகாணத்து தலைவராக இருந்து,
மத்திய செயல் கமிட்டியில் ஒரு அங்கத்தினராக இருந்து கூட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் இது ஆண்டு கூட்டம் வர்ற காலத்தில் இவங்களையும் ஒரு பிரதிநிதியை அனுப்பாட்டி தேர்தலில் நிற்க சொன்னாங்க 54. அது நின்று மைக்கா மலேசியா தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதிலேருந்து அப்புறம் அரசியல் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. தொடர்ந்து தன்னலமற்ற கண்ணோட்டத்துடன் கூடிய சமூக வாழ்வை துவங்கினார் துன். அவரது தீவிர அரசியலின் முதற்படி என்பது இன்று சிறந்து விளங்கும் மகாத்மா காந்தி கலாசாலை என்னும் பள்ளியை நிறுவியதே. அந்த காலத்தில் இருக்கிற தமிழ் பள்ளியிலெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு வகுப்பில் 5 வகுப்பு பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே வாத்தியார் 1வது 2வது 3வது 4வது 5வது எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. இதை மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அந்த சமயத்தில் பல இடத்த பார்த்தாரு. அவருக்கு பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஒரு நோக்கம். அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பல இடத்துல இடம் கிடைக்கல. அதனால் எங்கள் சுப்பையா பிள்ளைங்க வீராசாமியும் சேர்ந்து வாங்கின நிலத்தை, தென்னந்தோப்புன்னு ஒரு இடத்துல ரோட்டு ஓரத்தில் இருந்த நிலத்தை 2 ஏக்கரை கொடுத்து அந்த அதாவது ஸ்கூலாக கட்டி 25,000 2 பேரும் பணத்தை போட்டு இந்த ஸ்கூலை கட்டி இது வரும் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு. அஸ்வாரத்துக்கு சுதானந்த பாரதியார் வந்தார். திறப்பு விழாவுக்கு வந்து விஜயலட்சுமி பட்டி வந்து திறந்து வச்சாங்க. இந்த வைபவத்தின் தொடர்ச்சியாக மக்களுடன் மேலும் நெருக்கமான துன் அரசியலில் அதிக கவனம் செலுத்த துவங்கினார். அவரது தமிழ் பற்றும் நேர்மையான அணுகுமுறையும் மக்கள் செல்வாக்குமே அவரை மென்மேலும் உயர்த்தின. மக்கள் அவரை தமது தோழராகவும் தம்பீட்டு பிள்ளையாகவும் எண்ணினார்கள். அதே நேரம் மலாய்க்காரர்களின் கட்சியான அம்னோவின் தலைவர் துங்கு அப்துல் ரஹ்மானுக்கும் துன் சம்பந்தனுக்குமான நட்பு இன்னும் இறுக்கமானது. இவர்களுடன் மலேசிய சீன சங்கத்தின் தலைவரான துன் தான் செங் லோக்கும் இணைந்து கொள்ள மலேசிய சுதந்திரம் பற்றிய எண்ணம் மேலும் உறுதியானது. இவர்களின் கூட்டணி ஒற்றுமையை நிலைநாட்ட நாட்டின் முதல் பொதுத் தேர்தலிலும் இணைந்து போட்டியிட்டு இவர்கள் வெற்றியும் பெற்றனர். 1955ஆம் ஆண்டு 7வது மாதம் 27ஆம் தேதி நாட்டின் தேர்தல் நடைபெற்றது. 3 மக்களையும் ஒன்றிணைப்பதும், இந்த நாட்டுக்கு 4 வருடங்களில் சுதந்திரத்தை கொண்டு வருவதும், நாட்டுக்கு செழிப்பை ஏற்படுத்துவதும் இந்த கூட்டணி அரசாங்கத்தின் கொள்கையாக இருந்து தேர்தல் களத்திலே போட்டி போட்டார்கள். அப்போ துங்குவுக்கும் அவருக்கும் ஒரு அணுக்கமான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அவருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இவர் மேலே. இது உங்களுக்கு மற்றவங்களோட தொடர்பு கொள்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற ஒரு அன்பும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். 51 தொகுதிகளில் துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் வெற்றி பெற்று 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூட்டணி மந்திரி சபை அமைந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கடைப்பிடிச்ச அரசியல் வந்து மக்களோட தரத்தை உயர்த்துறது, மக்களுக்கு எனக்கும் பிரதிநிதித்துவம் செய்ய உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் அரசியல் வந்தார். சுங்கை சிப்புட் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட துன் சம்பந்தன் தொழிலாளர் அமைச்சராக பதவியேற்றார். கூட்டணி தலைவரான துங்கு அப்துல் ரஹ்மான் நாட்டின் முதல் பிரதமரானார். பொது வாழ்வில் தனது வெற்றிக்கான அடித்தளத்தை தீர்மானித்த பிறகே துன் சொந்த வாழ்வில் சில முடிவுகளை எடுத்தார். அதில் முக்கியமானது அவரது திருமணம். மே மாதம் 21ஆம் தேதி 56 எங்கள் திருமணம் ஆச்சு. அப்போவே நம்ம சுதந்திரம் கிடைக்கிற தருவாயில் இருக்கோன்னு தெரிஞ்சு நம்ம எங்களோட சொந்த வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் பின்னி தான் வாழ போகிறோங்கிற ஒரு உண்மை அடிப்படை இருந்தது. நம்ம வீடு தான் அப்போ கட்சியோட தலைமை காரியாலயம். நம்ம வீடு முதல்ல ஒரு சின்ன குவார்ட்டர்ஸ். அப்போ இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, வாடகை எல்லாதும் நம்மளே கொடுப்போம். மந்திரிங்கிற ஊதியமும் கம்மி தான், அதனால் நம்மளே தான் செலவு பண்ணோம். அதோட வீட்டில் மக்கள் வரதும் போகிறதுமா இருக்கும், பல தரப்பு மக்கள் வருவாங்க. அதோட முக்கியமாக நம்ம சமயம் நாட்டோட சட்டத்திட்டத்தில் சேர்க்கப்படுமா, நமக்கு சமய சுதந்திரம், மொழி சுதந்திரம், கலாச்சார சுதந்திரம், இதெல்லாம் பற்றி காரசாரமாக பேசி அதற்கு அதாவது கூட்டணி அடிப்படையில் மாய்க்க அடிப்படையில் பேசணும், கலந்து உரையாடல் செய்யணும். தனிப்பட்ட எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படணும்.
அதன் பிறகு கட்சி அடிப்படையில், அதன் பிறகு நேஷனல் கவுன்சில்னு கூட்டணி அடிப்படையில், அதன் பிறகு மந்திரி காரியாலயத்தில். நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ நேரம். சில சமயம் தூங்குறதுக்கு 3 மணி ஆகும். அவர்கள் 5, 5:30 மணி 6 மணிக்கு எழுந்திரித்து தயார் செய்து மந்திரி காரியாலயத்துக்கு போனோம். சமூகம் சார்ந்த மற்றும் சொந்த அரசியல் கடமைகளுக்கிடையே தன் குடும்பத்தையும் அவர் கவனிக்க தவறவில்லை. தனது தந்தை தனக்கு தந்த வழிகாட்டுதல்களை தனது வாரிசுக்கும் தந்து நல்ல தகப்பனாராகவும் திகழ்ந்தார் துன். அவங்க குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, அவங்க மந்திரிங்கிறது, அவங்க நாடு, அவங்க சமூகம், அவங்க குடும்பம் எல்லாம் ஒன்றா நினச்சதுனால எங்களுக்கு நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனாலும் அவர் ஸ்பெஷலாக எங்களுக்கு என்ன செய்வார்னா, எல்லா நேரத்துலையும் ஒரு நாளையில் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு கொடுத்துருவார். வருஷம் டிசம்பரில் எங்களுக்கு நீண்ட ஹாலிடே இருக்கும், ஒரு 2 மாதம் டைமில். அந்த டைமில் தான் பார்லிமெண்ட்டில், நாடாளுமன்றத்தில் சிட்டிங் இருக்கும். அதுலேயும் அவங்களுக்கு ஒரு வாரம் எப்படியாவது அவங்க டைம் தேடி எங்களை பினாங்க வருஷம் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு சதா மீட்டிங் இருக்கும், அவங்களுக்கு சதா யாரையும் அவங்கள பார்க்க வருவாங்க, ஆலோசனை கேட்க வருவாங்க, உதவி கேட்க வருவாங்க. கூட்டுறவு சங்கம் வேலை இருக்கும், எம்ஐசி வேலை இருக்கும், அவங்க மந்திரி சபை வேலை இருக்கும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ங்கிற அடிப்படையில் அந்த வேலையும் வரும். ஆனாலும் அதெல்லாம் அவங்க டென்ஷனாக எடுத்துக்க மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு, ஒரு வழி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அவங்களுடைய கவலைகளையோ அவங்களுடைய சேலஞ்சஸ் எதையும் எங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. எங்ககிட்ட எப்பயோ சிரிச்ச முகத்தோடு ஜோக் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க எவ்வளோ பெரிய காரியம் செய்தாங்கன்னு எங்களுக்கு அப்போ புரியறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாம் எடுத்துக்குவாங்க. மலாயாவின் முதல் பொதுத் தேர்தலுக்கு முன்பு சுதந்திரம் பெறும் முயற்சியை மேற்கொண்டு லண்டன் சென்ற துங்குவின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இருந்தும் தளர்ந்து விடாத துங்கு மலாய், சீன, இந்திய சமூகங்களின் ஒற்றுமையை முன்னிறுத்தி தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடினார். இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு துன் சம்பந்தனும் துங்குவுடன் லண்டன் பயணமானார். பிரிட்டிஷ் அரசாங்கம் 1957இல் மலாயாவுக்கு சுதந்திரம் வழங்க ஒப்புக்கொண்டது. 31 ஆகஸ்ட் 1957இல் மலாயா சுதந்திர நாடாக மலர்ந்தது. இந்திய சமுதாயம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தோட்டங்களில் அடிமைகள் போல் வாழ்ந்த நிலை மாறி உரிமையை உணர்ந்து அதை கேட்டுப் பெறும் நிலை உருவாக வேண்டுமென்ற வேட்கை துன்னிடம் இருந்தது. அதனால் தோட்டமாக சென்று மக்களை சந்தித்தார். தமது அரசியல் சகாக்களால் தோட்டம் சுற்றும் மந்திரி என விமர்சிக்கப்பட்டாலும் அவர் தம் வழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இச்சமயத்தில்தான் இந்திய சமூகத்தின் மீது பேரிடி என புதியதொரு பிரச்சனை விழுந்தது. பெருந்தோட்ட முதலாளிகள் தோட்டங்களை வரிசையாக விற்க துவங்கினர். குறுகிய காலத்திற்குள் 2,30,000 ஏக்கர் பரப்பளவுள்ள தோட்டங்கள் துண்டாடப்பட்டன. இந்திய தொழிலாளர்கள் வேலையிழந்து, வீடு இழந்து, பட்டினியால் வாழ வேண்டிய நிலை ஏற்பட குழந்தைகளும் கல்வி இழந்தனர். பல குடும்பங்கள் வெறும் கையுடன் இந்தியாவுக்கு திரும்பிச் செல்ல முற்பட்டன. இந்திய சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. உடனடியாக இந்நிலையை களைய வேண்டும் என்கிற ஆதங்கமும் துயரமும் துன் சம்பந்தனை வாட்டின. அப்படி விற்கிறப்போ கூறு போட்டவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சது. ஆனால் அங்கே இருக்கிற தொழிலாளிக்கு குடியிருக்க இடம் இல்லாமல் தவித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு கூட்டுறவு ஆரம்பித்து நாமே ஏன் தோட்டம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது. அது சாதாரண வெறும் 10 வெள்ளி ஒருத்தர் கொடுத்தா போதும், அந்த 10 வெள்ளியை வச்சு ஒரு தோட்டம் வாங்கிடலான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ஜனங்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த முறையில் முதல்ல புக்கிட் சீடிம் தோட்டம்னு ஒரு தோட்டத்தை கூலிமில் வாங்கினாங்க. அதான் முதல் அடிப்படை தோட்டம் வாங்கினதில் முதல் தோட்டம். புக்கெட் சீடிம் தோட்டம் இன்றைக்கு மலைநாட்டில் இருக்கும் நமது மக்களுக்கு வருங்காலத்திற்கு வழிகாட்டும் ஒரு தோட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக துண்டாடல் என்ற பயமுறுத்தும் ஒரு பூதத்தை இந்த தோட்டத்தில் அடக்கி இருக்கின்றோம். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்த சில மாதங்களிலேயே புக்கெட் சீடிம் விலைக்கு வந்தது. நாட்டின் பல பகுதியில் இருக்கும் நமது மக்கள் ஒற்றுமையுடன் ஒவ்வொருவரும் பங்கு சேர்ந்து பணத்தை அனுப்பிய காரணத்தினால் துண்டாடலுக்கு போகாமல் தடுத்து இன்றைக்கு இங்கே இருக்கும் 400-500 குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய முறையிலே தோட்டத்தை வாங்கி முழுமையாக நடத்துகிறோம்.
இங்கே இருக்கும் மக்களுக்கும் புதியதொரு உணர்ச்சி தோன்றிருக்கின்றது. இவங்க கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பித்தது, பதிவு செய்தது, அதோட எம்பளம் போட்டது எல்லாம் வந்து முக்கால்வாசி நம்ம டைனிங் டேபிள்லேருந்து தான் உட்காந்து எங்களை வந்து சுற்றி வச்சுட்டு தான் செய்வாங்க. அந்த தோட்டம் வாங்குறதோ, அக்ரிமெண்ட் பார்க்குறதோ, இதெல்லாம் சாதாரணமாக செய்ததுனால எங்களுக்கு இது எதுவும் பெரிய காரியமாக சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்ப பெரிய காரியமாக தெரியல. ஆனாலும் இப்போ ஒரு வயசுக்கு வந்த பிற்பாடு திருப்பி பார்த்தா எப்படி அந்த 24 மணி நேரத்தில் அத்தனை காரியத்தை செய்தாங்கன்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. பலர் இந்தியர்களில் நல்லா படித்தவர்கள் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள வந்து கூலின்னு சொல்லுவாங்கம்மா, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் வந்தோம். சிலர் வந்து தன் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கிட்டாங்க, சிலரால் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இல்லாததுனால அமைச்சிக்க முடியல. அதனால் நம்ம எல்லாம் வந்து மனிதர்கள், அதனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், ஒரே அளவில் மரியாதை இருக்கணும்னு அதை அந்த மாதிரி நம்மளை வளர்த்தாங்க. பல தோட்டங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் எங்கள் தோட்டங்களையும் வாங்கி எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டுகோள் விடுத்தனர். அடுத்த சில வருடங்களிலேயே 29,488 ஏக்கர் பரப்பளவுள்ள 18 தோட்டங்களை வாங்கிய கூட்டுறவு சங்கம் இன்றும் வலுவான நிலையில் உயர்ந்து நிற்கிறது. தோட்டங்களை வாங்கிய கையுடன் தோட்டங்களில் புதிய வீடுகளை கட்டுவதற்கு அடிகோலிய பெருமையும் துன் சம்பந்தனையே சாரும். இவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் கூட்டுறவு சங்கம் நாட்டில் ஒரு முன்னுதாரண கூட்டுறவு நிறுவனமாக திகழ்ந்தது. இவரை கூட்டுறவு தந்தை என மக்கள் அழைத்ததும் இதனால்தான். ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் இந்த கேபினட், அது வந்து இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. பெரியப்பா வந்து ஒரு இந்திய தியாகின்னா சொல்ல வேண்டும். அவர் வந்து தன்னை வந்து சமுதாயத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டார். அதாவது ஃபுல் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. அவர் வந்து போடுற உடுப்புலேயே நீங்கள் பாருங்களேன், அவர் வந்து அந்த கதிர் ஜிப்பா, கதிர் வேட்டி அப்படி போட்டு லண்டனுக்கு போயிருக்காருன்னா அவரோட உள் மனசை நீங்கள் பார்க்கலாம். ட்ரூ கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி, சர்வீஸ் டு ஹிஸ் பீப்புள். எளிமையான தோற்றத்தைப் போலவே அவரது பேச்சின் தன்மையும் அமைந்திருந்தது. அவரது ஆதரவாளர்களே அவரது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள விழைந்த போது அதை மறுத்த அவர், விவேகமற்ற வேகம் நஷ்டத்தையே தரும், நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையானது சர்ச்சையற்ற அணுகுமுறையே என்றார். ஒரு ஸ்டெடியான போக்குவரத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக நம்ம காரியங்களை எதையும் அவங்க விட்டு கொடுக்கல. அதுக்காக தீவிரமாக போய் சண்டை போட்டு ஒரு தப்பான வழியிலையும் அவங்க போனதில்லை. ஒரு நிதானமாக தான் செய்வாங்க, செய்கிற காரியத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அது மாதிரி தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. இவரது எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் துங்குவும் துணை நின்றார் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். இருவருக்கும் இடையில் அணுக்கமான உறவு நிலவியது. இருவரும் இந்நாட்டின் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் தீவிர எண்ணம் கொண்டிருந்தனர். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் புதிதாய் வாங்கிய கட்டிடத்திற்கு துன் சம்பந்தனின் பெயரை சூட்ட வேண்டும், கூடவே அவரது சிலையையும் நிறுவ வேண்டுமென அனைவரும் வலியுறுத்திய போது துன் சம்பந்தன் அதை திட்டவட்டமாக மறுத்தார். தனி மனித துதியை காட்டிலும் சங்கத்தின் வளர்ச்சியும் மக்களின் ஒற்றுமையே முக்கியம், அதில் கவனம் செலுத்துங்கள் என்றார். அவரே அவரது வார்த்தைக்கு முன்னுதாரணமாய் இருப்பது போல் பல புதுமைகளையும் ஏற்படுத்தினார். அவற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாய் கூட்டுறவு சங்க கணக்குகளை சரிபார்க்க கணினி வாங்க ஏற்பாடுகளை செய்தார். ஆனால் கணினிகள் வந்தபோது அதை கண்டு இன்புற அவர் இல்லை. தோற்றத்திலும் செயலிலும் அமைதியை காட்டிய துன் சம்பந்தனின் கடைசி நாளான அந்த வெள்ளிக்கிழமையும் அமைதியாக புலர்ந்தது. 1979 ஆண்டு மே 18 துன் சம்பந்தன் மாரடைப்பால் இயற்கை எய்தினார். துன் சம்பந்தனின் மரண செய்தி அறிந்து நாடெங்கிலுமிருந்து மக்கள் அலையென திரண்டு சுங்கைசிப்புட் வந்தனர். துங்கு உட்பட பல தலைவர்களும் 20,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் புடைசூழ அவரது இறுதி பயணம் நிகழ்ந்தது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என வாழ்ந்து காட்டிய ஒருமைப்பாட்டின் தலைவரது புகழுக்கு இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பல் இனத்தவர்களின் கண்ணீரே சாட்சி. துன் சம்பந்தன் நாட்டிற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் ஆற்றிய பணிகள் மலேசிய சரித்திரத்தில்
மங்காத இடத்தை என்றென்றும் கொண்டிருக்கும் என்பது திண்ணம்.